Oh, Shanti, good morning. எல்லாருக்குமே ஓம் சாந்தி, குட் மார்னிங். இன்னைக்கு பாபா ஞானத்தினுடைய சக்தி பற்றி பேசியிருக்கிறார். அன்பினுடைய சக்தி பற்றி பேசியிருக்கிறார். எப்படி ஞானம் விதை, அன்பு நீர், அது மூலமாக அந்த விதை வளரும், பழங்களை கொடுக்கும். இந்த பாடல் கூட அது பற்றியதுதான். கேள்வி, எனக்கு கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, கன பேர் இந்த உலகத்தினுடைய நிலையை பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்குது. சரிதான், உங்களுக்கே தெரியும் அது இல்லையா? யார் அதை உணர்றீங்க? எல்லாமே உடைஞ்சு விழுகிறதுக்கு தயாராக இருக்குது. பாபா கூட எங்களுக்காக தயாராக இருக்கிறார், எங்களுடைய சொந்த கர்மாதீத நிலைக்கு வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய 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 பேருக்கு சிவபாபாவை பற்றி சிவபாபாவை தெரியாது. அதனால நாங்கள் கூட அஹ், யார் இறைவன் என்றதை அவர்களுக்கு சொல்ல வேணும் இல்லையா? அது மூலமாகத்தான் அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்க முடியும், அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும் அவர்களுக்கு. அதனால கேள்வி எப்பயுமே வர்றது எனக்கு, நான் என்னோட கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, நாங்கள் அகரீதியாக என்ன முயற்சி செய்யணும்ன்றது. திடீரென்று விஷயங்கள் நடக்கும் பொழுது நாங்க தயாராக இருக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்னு. வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, பௌதீகமான இதுகளை பற்றி. நாங்களும் அதை பற்றி நிறைய பேசுறோம். நான் அதை பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. என்ன சொன்னா, உங்களுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. அதனால நீங்களே அதை பற்றி தீர்மானிக்கலாம், உங்களுக்கு என்ன செய்ய வேணும், சென்ட்ரலையோ அல்லது குடும்பத்தில் இருந்தாலுமே. ஆனால் ஆத்மீகமான முயற்சி என்ன, ஆத்மீகமான நாங்கள் என்ன வகையில தயாராக வேணும்ன்றதுக்கு பாபா எப்பொழுதுமே சொல்றது, உங்களுடைய இறுதி எண்ணங்கள் தான் உங்களை உங்களுடைய இலக்குக்கு கொண்டு செல்லும். அதனால என்னுடைய இறுதி எண்ணம் ஆத்ம உணர்வானதாக இருக்குமா, அல்லது என்னுடைய உறவு முறைகள் பற்றி பாபாவோட இருக்குமா, என்னுடைய கடைசி எண்ணம் எப்படி இருக்கும்? என்னால ஆத்ம உணர்வுடையவராக ஆக முடியுமா ஒரு எண்ணத்துல? ஒரு செகண்ட் கூட இல்லை, ஒரு எண்ணத்துல என்னால ஆத்ம உணர்வுடையவராக ஆக முடியுமா? அப்ப நாங்க அதை சோதிச்சு பார்க்கணும். அதுக்கு நீண்ட கால பயிற்சி வேணும். அந்த பயிற்சி மூலமாக நீங்க ஒரு ஆத்ம உணர்வை இயல்பாக உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த கடைசி நேரத்துல இதெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு என்னால என்னுடைய பயிற்சி, நான் பாபாவோட தொடர்பில் இருக்க வேணும். ஆத்ம உணர்வில் இருந்து கொண்டு ஒரு எண்ணத்துல தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்க வேணும். பல எண்ணங்கள் இங்கே அங்கேண்டு இல்லாமல் ஒரே ஒரே எண்ணத்துல. என்னன்னு சொன்னால் அதுதான் இங்க முக்கியம் இல்லையா? அதனால கடைசி நேரத்தை பற்றி மட்டும் இல்லை, இன்றைக்கு கூட ஏதாவது நடந்தால் என்னுடைய பயிற்சி எங்க போகுது, என்னுடைய எண்ணம் என்னுடைய நிலை என்னவாக இருக்குது, பாபாட்ட உடனடியாக நான் போகக்கூடியதாக இருக்குதா? அது இப்படி உடனே நடக்காது. அதுக்கு நான் பயிற்சி செய்ய வேணும் இல்லையா? அதற்கான பயிற்சி நான் செய்யலைன்னு சொல்லி சொன்னால் அப்படி எதுவுமே நடக்காது. ஒரு எண்ணத்துல நான் இறைவன்கிட்ட போகக்கூடியதாக இருக்க வேணும். அதுக்கு என்ன பயிற்சி நான் செய்ய வேணும்? நான் கூட பார்த்து கொண்டிருக்கேன் சாக்கார முரளிகள்ல, ஒவ்வொரு சாக்கார முரளிலையுமே ஆத்ம உணர்வு பற்றி நிறைய விஷயங்கள் பாபா சொல்லி கொண்டு வர்றாரு. இப்ப 8 தடவை ஆக குறைஞ்சது, சில நேரம் 12 தடவை பாபா எங்களுக்கு ஞாபகப்படுத்துறார், நீங்க ஆத்ம உணர்வுல இருக்க வேணும், நீங்க ஆத்மா என்ற நம்பிக்கை கொண்டிருங்கோ, ஆத்மா என்ற நம்பிக்கை கொண்டிருங்கோண்டு. அதனால ஒரு ஆசிரியர் உங்களுக்கு 3 தரம் 4 தரம் தான் கற்பிப்பார் இல்லையா? பிறகு சொல்லுவார்,
என்னுடைய வேலையை முடிஞ்சது, இனி நீங்க படிக்கணுமெண்டு. ஆனால் பாபா வந்து கருணை நிறைந்தவராக இருக்கிறதுனால, அவருக்கு சமஸ்காரம், நாங்கள் உருவாக்கின சமஸ்காரம் மாறணும் என்று தெரிஞ்சிருக்கிறதுனால, நீண்ட காலமாக பாபா வந்து கற்பித்தல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால ஆஹ், நாங்க வந்து எங்களுடைய அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேணும் இல்லையா? அதனால நாங்க அதை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த கடைசி 100 வருடத்துல கூட நாங்க பார்த்திருக்கிறோம். ஆஹ், எல்லாமே வந்து குறைஞ்சு கொண்டு போகுது இல்லையா? எல்லா பெறுமதியும் என்னன்னு சொன்னால் ஆத்மாவோட தொடர்பு யாருக்குமே கிடையாது. எல்லாருமே வந்து இப்ப எப்படி இருக்குது, பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு இப்ப வந்து படிப்பிக்கிறது இல்ல. எப்படி வழிபடுறதுன்றது படிப்பிக்கிறது இல்ல. கோயிலுக்கு கூட்டி கொண்டு போறது இல்ல. பேர பிள்ளைகளுக்கு நீங்க வந்து சொல்லிக் கொடுப்பீங்க சில பேர், ஆனா உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. கோயிலுக்கு போறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. பிரார்த்தனை செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. இல்லையா? பக்தி விஷயங்கள் எதுவுமே சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரார்த்திக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. பாபா எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அடிப்படையான விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். உம் யார் இங்க இப்ப சாப்பிடறதுக்கு முன்னுக்கு சாப்பிட்ட பிறகு நன்றி சொல்றார்கள்? முன்னாடி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் நாங்க வந்து சொல்லி கொடுத்தார்கள் இல்லையா? சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரார்த்திக்கணும், சாப்பிட்ட பிறகு நன்றி சொல்லணும் என்று பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி கொடுத்தார்கள். இப்ப பள்ளிக்கூடங்கள்லயும் அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல. அப்ப இந்த உலகம் எங்க போய் கொண்டிருக்குது? அப்ப நாங்க அதை சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன்னு சொன்னால் ஆஹ் ஆத்ம உணர்வு கிடையாது யாருக்குமே. ஆத்மாவோட தொடர்பு கிடையாது. பாபாவனுடைய நினைவு கிடையாது. ஆஹ் அப்போ அதுதான் நீங்க பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே அது ஒரு நிறைய விஷயங்கள் நாங்க வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. நாங்க பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆத்ம உணர்வுகளுடைய பயிற்சி நிறைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எனக்கு நானே ஞாபகப்படுத்த வேணும் எல்லா நேரமும் நான் ஆத்மா என்ற அந்த விஷயத்த. பாபா வந்து ஒரு நாள் சொல்லியிருந்தார், எப்பொழுதுமே நான் என்றது பொழுது நான் சின்ன நானும் அந்த புள்ளியையும் நினைவு செய்ய வேணும். அதை நீங்க ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு நான் யார் என்று. இது 2வது விஷயம், தொடர்பு, இறைவனோடையான தொடர்பு. ஆத்ம உணர்வு தான் அந்த அடிப்படையான விஷயம். இறைவனுடைய வைப்ரேஷனை நான் பெற்றுக்கொள்றதுக்கு. அந்த ஆத்ம உணர்வு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான் என்றது இருக்காது இல்லையா? இல்லையா? அதனால எந்த வகையில நீங்க ஆத்ம உணர்வு பயிற்சி செய்தாலும், அது உங்களுக்கு ஆஹ், நான் இறைவனுடைய குழந்தையை நினைவு செய்தாலும் சரி, என்னுடைய சுய தர்மம், அமைதி என்று நினைவு செய்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, ஆஹ், பாபா எங்களுக்கு பல வகையான வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார் இல்லையா? நாங்க புரிஞ்சு கொண்டு நடக்கிறதுக்கு. அதனால அதுதான் நான் ஆழமாக எனக்குள்ள செய்ய வேண்டிய பயிற்சியாக இருக்குது. ஆத்ம உணர்வு பயிற்சி, உண்மையான உண்மையான ஆத்ம உணர்வு பயிற்சி செய்ய வேணும். 2வது பாபா சொன்னது ஆஹ், சில நாட்களுக்கு முன்னாடி, என்னுடையது. நான் வந்து நான் என்றதை விட வேணும். 2வது பற்று, என்னுடையது என்றதை விட வேணும். ஏன்னு சொன்னால் துவாபர யுகம் ஆரம்பிக்கும் பொழுது எங்களை எது கீழே கொண்டு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அஹ், அந்த பற்று இல்லையா? இப்ப நாங்கள் ஆழமான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் இங்க வந்ததுக்கு பிறகு அஹ், அது நாங்க நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது. என்னுடையது என்றது இருக்கக்கூடாது இல்லையா? பாபா சொல்லியிருக்கிறார், என்னுடைய பாபா என்றுதான் இருக்க வேணும். அது இலகுவானது இல்ல இல்லையா? ஆத்ம உணர்வு எப்படி இலகுவாக இல்லையோ அதே போல ஆஹ் இல்லையா? அந்த ஆத்மா பயிற்சியை மட்டும் செய்யறதுனாலே நீங்க 108ல் ஒருவராக ஆக முடியும். ஆனால் அதுக்கு நிறைய கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. அதனால என்னுடைய பாபா, அந்த விழிப்புணர்வு
எங்களுக்கு இருக்க வேணும். இன்னொரு பக்கம் என்னுடைய பாபா என்றதுக்கு பதிலாக என்னுடைய நோக்கம், ம், நான் வெளிப்படையான விஷயங்கள் இல்லை என்றாலும் லௌகீகமான விஷயம், அஹ், என்னுடைய கார், என்னுடைய இது, என்னுடைய கம்ப்யூட்டர், என்னுடைய ஃபோன், பிராமணர்களுக்கு பொதுவாக, அஹ், எப்பொழுதுமாக இல்லை ஆனாலும் பொதுவாக, அஹ், அஹ், நாங்க என்ன செய்யறோம்ன்றது சோதிச்சு பார்க்க வேணும். என்னுடைய நோக்கம், நான் தான் சரி, என்னுடைய சேவை, என்னுடைய பொறுப்பு. அப்ப நீங்க பார்க்கலாம், எங்க என்னுடைய பொறுப்பு வருதோ அங்க வந்து அஹ், அதுக்குள்ள நீங்க வந்து மாட்டுப்பட்டுருவீங்க. அதனால என்னுடைய முதலாவது பொறுப்பு நான் அமைதியாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறதும், பாபாவோட தொடர்பில் இருக்கிறதும், என்னுடைய சதோபிரத நிலை அடைகிறதும் தான். யாருமே அதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியாது. என்னுடைய புத்தி தான் சக்தி வாய்ந்தது. ஒரு தடவை தாதி எனக்கு கூட சொன்னார்கள், மாயை சூட்சும வதனம் வரைக்கும் கூட உங்களோட வருமன்று. நீங்க கேட்டிருப்பீங்க தாதியனுடைய வகுப்புகளை, அதனால உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன சொன்னார்கள், என்ன சொல்ல வந்தார்கள் என்று சொன்னால், பாபா முரளியில சொன்ன விஷயம்தான். டிரான்ஸை பற்றி சிந்திக்காதீர்கள், காட்சிகளை பற்றி சிந்திக்காதீங்கோ. ஏன்னு சொல்லி சொன்னால் மாயை வரலாம் இல்லையா, அகங்காரம் வரும். அதுக்குள்ள இயக்கியத்தினுடைய வரலாறு நீங்க வாசிச்சீங்கன்னாலே அது உங்களுக்கு தெரியும், அதுல எப்படி என்னென்ன நடந்திருக்குன்னு. அதனால இன்னைக்கு என்னுடைய பொறுப்பு, என்னுடைய சேவை, நான் கருவியாக இருக்கலாம். அஹ், ஸ்ரீமத்தை பின்பற்றதன் மூலமாக கீழ்ப்படிவாக இருக்கலாம். அதன் மூலமாக பாபா என் மூலமாக வேலை செய்வார். சேவையினுடைய கதவுகள் இயல்பாக திறக்கப்படும். அஹ், நான் சேவையை நோக்கி போக தேவையில்லை. என்னுடைய பிளட் பிரஷரை நான் வந்து அதிகரிக்க தேவையில்லை. நான் மற்றவர்களுடைய பிளட் பிரஷரையும் அதிகரிக்க வேண்டியதில்லை சேவைக்காக. நான் அது செய்தால் அப்ப என்ன சேவை நடக்குது? அதனால நான் வெறும் கருவியாக இருந்து கொண்டு பாபா என் மூலமாக வேலை செய்ய வேணும். அப்ப அகங்காரத்தை முழுமையாக எடுக்க வேணும். ஒரு தடவை பாபா எப்பொழுதுமே தாதி குல்சாருக்கு சொல்றது, பாபாக்கான கருவியாக இருக்கும் பொழுது 1969 ஜனவரி 29 ஜனவரியில இருந்து அப்ப முதல் 13 நாளும் வந்து அஹ், பயிற்சி இல்லையா, அந்த நிறைய தாதிமார்கள் இருந்தார்கள், இந்த டிரான்ஸ் மெசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருந்தார்கள். அப்ப பாபா என்ன சொன்னார்னு சொன்னால், இவர்களே இருக்கட்டும், மதுவன்ல மட்டும்தான் பாபா வருவார், தாதி குல்சார்ல மட்டும்தான் பாபா வருவார். பாபா தெளிவாக சொல்லியிருந்தார் அதை. அவர்கள் தான் அந்த உருவாக்கப்பட்ட கருவி அப்படின்ட்டு. அப்ப பாபா என்னதுக்கு சொன்னான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து தன்னுடைய புத்திய அப்படியே கொண்டு வருவார்கள். பாபாவிட்ட இருந்து பாபாவினுடைய செய்தி அப்படியே நேரா வரும். மற்றவர்கள் வரும் பொழுது தங்களுடைய புத்தியில என்ன இருக்கு அதுகளையும் சேர்த்து கொண்டு வருவார்கள் இல்லையா, இல்லையா. அப்போ தாதி குல்சார் மட்டும்தான் பாபாவினுடைய செய்தியை அப்படியே கொண்டு வந்தார்கள். மற்றவர்கள் வந்து டிரான்ஸுக்கு போயிட்டு வரையில நீங்க போக் வைக்கும் பொழுதும் சரி, அல்லது மற்ற மெசேஜ் கொண்டு வரும் பொழுதும் சரி, அவர்களுடைய அந்த நோக்கங்களும் அதுக்குள்ள கலந்துரும் இல்லையா. அதனால அப்ப என்னுடைய பொறுப்பு, அஹ், அது இது இது இதுன்னு சொல்லி நான் சிந்திக்க முடியாது. எல்லாமே என்னுடைய பொறுப்புன்னு நான் சிந்திக்க முடியாது. இல்லை, அப்ப பயிற்சி செய்து பாருங்கள். உங்களை வந்து சொல்லி நீங்க செய்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு முடியும்? உங்களால முடியாது. இப்ப பாபாவுக்கு என்ன வேணும்? இன்றைக்கு கூட பாபா சொல்றார், இது வந்து அஹ், பாபா என்னோட ஹாப்பி என்ற விஷயம் கிடையாது. குடும்பம் என்னோட சந்தோஷமாக இருக்க வேணும், திருப்தியாக இருக்க வேணும். அதனால
நான் வந்து அந்த மாதிரி விடுபடுறதுக்கான இதை கொண்டிருக்க முடியுமா? மூன்றாவது விஷயம் தொடர்பு. எல்லாமே தொடர்புல தான் இருக்குது இல்லையா? ஆசைகள். ஆசைகள்ல இருந்து விடுபட வேணும். ஆஹ் ஒரு சாப்பாட்டுக்கான ஆசையாக இருக்கலாம். உங்களுக்கு கதை பற்றி சொல்ல தேவையில்லை, ஆனாலும் ஒரு ஒரு நபர் வந்து இயக்கத்தை விட்டு போனார். அவர்கள் வந்து ஞானம் யோகத்தில எல்லாம் நல்லா இருந்தார்கள். ஆனால் யக்கியத்துக்கு ஆஹ் ஆஹ் விட்டு போனாங்க. என்ன அபுவுக்கு வரும் பொழுது நிறைய பேர் போனார்கள் இல்லையா? இயக்கியத்தை விட்டு சேவைக்கு போயிட்டு திரும்பி வரவே இல்லை நிறைய பேர் அந்த ஆரம்ப காலங்கள்ல. அப்போ இந்த விருட்சம் வந்து ஆடினது. ஒரு நபர் வந்து ஏன் போனாருன்னு சொன்னால் அந்த உணவினுடைய விருப்பத்தினால. அந்த வறுமை காலத்துல 50கள்ல அந்த யுத்தத்துக்கு பிறகு கொஞ்சம் உணவு தான் இருந்தது எல்லாருக்குமே, பெரிய குடும்பத்துக்கு. அதனால யக்கியத்தை விட்டு அவர்கள் போயிட்டார்கள். அவர்களுக்கான உணவு கிடைக்காதனால. அப்ப சிந்திச்சு பாருங்க, இறைவன் இங்க இருக்கிறார் ஒரு பக்கம், என்னுடைய சுவை இன்னொரு பக்கம் இருக்குது. அப்போ எதுவாகவும் இருக்கலாம், எதுக்கான ஆசையாகவும் இருக்கலாம். கடைசி நேரத்துல என்னுடைய டீ, காஃபி, எதுவாகவும் இருக்கலாம். அது சாப்பாடு மட்டும் இல்ல. உப்பு, சீனி, அஹ் உம் மம்மாருடைய மாதம், அதனால மம்மாருடைய ஒரு கதை கூட இருக்குது. அஹ் மம்மா உணவு சமைக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் சாப்பாடு கொடுக்கப்பட்டது. அஹ் அதுக்கு பிறகு அந்த சிஸ்டர் வந்து மம்மாக்கு சொல்லுவார்கள், சாப்பிட்டதுக்கு பிறகு மம்மாக்கு சாப்பிட்டு கொடுத்ததுக்கு பிறகுதான் சாப்பிடணும். மம்மாக்கு சொல்லுவார்கள், மம்மா இன்றைக்கு சாப்பாடுல உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கலாம் தானே என்று. அஹ் மம்மா வந்து சொல்லுவார்கள், இது பிரம்ம போஜன். அப்ப நான் வந்து இதை பற்றியும் சிந்திக்க வேண்டியதில்லை. அதனால மம்மாவுடைய கவனம் அது வந்து பிரம்ம போஜன் இல்லையா? உப்பு உப்பு இல்லைன்றது எல்லாம் கிடையாது. அஹ் ஆஹ் அதனால இது கூட ஒரு அற்புதமான விஷயம் நீங்க சிந்திச்சு பார்க்கிறதுக்கு. சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குதா? அப்ப எது எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது? என்ன பெரிய சேவை, சின்ன சேவை? அஹ் அப்போ நாங்க சோதிச்சு பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் இல்லையா? ம். என்னுடைய சகிப்பு சக்தி. அதனால 3 விஷயங்கள்ல தயார்படுத்தணும். அஹ் தொடர்பு, அஹ் என்னுடைய பற்றுக்களை விட வேணும், ஆசைகளை விட வேணும், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு இருக்க வேணும். இன்றைக்கு நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது.